ஏதேன் தோட்ட வரலாறு. ஆதாம் முதல் மனிதன் சிருஷ்டிக்கப்படுதல். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை இல்லாதிருந்தது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அந்த மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பதித்து தானும் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அத்தி இலைகளை தேய்த்து கச்சியை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலா வருகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது தேவன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்தருளிய ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இப்படி செய்தபடியினாலே சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பஸ்திரியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகும், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவர் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கே திரும்புவாய், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிறார். இதன் பின்பாக ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறான். ஆதாம் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவியிற்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க
நம்மில் ஒருவரைப் போல் ஆனான் என்றும் அவன் கைகளை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிடுகிறார். மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதன் பின்பு அப்படியே பல ஆயிரம் ஆண்டுகள் நகர்கிறது. அதன் பின்பு தேவனால் பூமியிலே ஒரு ஸ்திரீ தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். அவள் கன்னி மரியாள். யோசேப்புக்கு அவள் நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தான் மரியாள் இருந்த வீட்டிலே காபிரியேல் தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அதை கண்டு அவன் வார்த்தைகளினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ பாக்கியவதி, ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதன் பின் அவள் கர்ப்பம் தரித்திருப்பதை அறிந்த யோசேப்பு அவளை ரகசியமாக தள்ளிவிட நினைக்கிறான். உடனே இரவில் சொப்பனத்தில் தேவதூதன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அவர் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசு பிறந்து 30 வருடம் தாய் தகப்பனுக்கு அடங்கி எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்றி 30வது வயதிலே யோவான் ஸ்நானகன் மூலம் ஞானஸ்தானம் பெறுகிறார். அதன் பின்பு 3.5 வருடம் ஊழியம் செய்கிறார். ஊழியத்தின் நிறைவு செய்த பின்பு கடைசியாக அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவரை மிகுந்த பரியாசம் பண்ணி அவருடைய உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அவருடைய சிரசிலே முள்முடி சூடி சிவப்பங்கி உடுத்தி இப்படியாக அவருக்கு வேதனை உண்டாக்குகிறார்கள். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை சிலுவையில் அறையும்படி சத்தமிட்டார்கள். பிலாத்து காப்பாற்ற மனதாயிருந்தும் அவர்கள் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளுக்கு முந்தின நாளாயிருந்தது. இன்னும் பரபரப்பான சூழ்நிலையில் அவசரத்திலே சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக முடிந்தது என்று காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஓய்வு நாள் பெரிய நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினாலே உடல்கள் சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் உடலை எடுத்து போடும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டு போர்ச்சேவரில் ஒருவன் அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதன் பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்திருந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாயிருந்த யோசேப்பு பிலாத்தினிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலே அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிகாலை இருட்டோடே
மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிற கண்டாள். உடனே பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அவர்கள் இருவரும் கல்லறையின் இடத்தில் போகும்படி ஒருமித்து ஓடுகிறார்கள். பேதுருவை பார்க்கிலும் யோவான் முந்தி துரிதமாய் ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி வந்த யோவானும் உள்ளே பிரவேசித்து இருவரும் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசித்தார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் தலைமாட்டில் ஒருவரும் கால்மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்திருப்பதை கண்டாள். அவர்கள் அவளை, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்ற நீ, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்கிறாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே அங்கே சாபம் பிறந்தது, மரணம் ஆண்டு கொண்டது. இங்கே மரணத்தை ஜெயமாக விளங்கிய கர்த்தர், உயிர்த்தெழுந்த இயேசு, ஸ்திரீ நிமித்தம் பூமியில் இப்படிப்பட்ட மரணம் ஆண்டு கொண்டது, உனக்காக நான் மரணத்தை ஜெயித்தேன், ஸ்திரீ நிமித்தம் சாபம், இங்கே அந்த சாபத்தை எடுக்கப்பட்டு நித்திய ஜீவன் ஸ்திரீக்கு தன்னை காண்பித்தார்.